கரூர்ல செத்து போனது எதுக்காக வேண்டி செத்தாங்க? இறந்து போனவங்க எல்லாமே ஜோசப் விஜய்ங்கிற ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பார்க்க வந்த இடத்துல நடந்த தவறுனால அங்க செத்து போனாங்க. சரிதானே? அப்ப அந்த இறந்தவங்களுக்கு நீங்க அந்த நேரத்திலே போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லக்கு நீங்க போக விருப்பம் இல்ல, போகல. போகாம அதை தவிர்த்தீங்க. இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தான் சொல்றேன். ஒருவேளை அவர் இப்ப முதலமைச்சர் ஆகலைன்னா போயிருக்கவே மாட்டார். ஆனா அவங்களுக்கு அங்க ஒரு நினைவு இது வைக்க போறேன், நினைவு சின்ன அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சுதந்திர போராட்ட வீரர்களையே நீங்க நினைவுல கொள்ளல. ஆனா உங்களுக்காக ஒரு சுயநலத்துக்காக செத்து போனவங்களுக்கு நினைவு இது வைக்கிறேன்னு சொல்றது எனக்கு அது கொஞ்சம் சரியாக படல. இல்ல நம்மளுடைய வழி அதை கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா தான் இருக்கு. நம்முடைய வரி பணத்தை எடுத்து இதெல்லாம் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்புறம் அந்த இதுல பேசின ஜோசப் விஜய் அவர்கள் சில பாயிண்ட்களை சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு எப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறது யார் காரணம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். யார் சொல்லி இதெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. ஐயா, நீங்க தான் ஐயா முதலமைச்சர், நீங்க தான் ஐயா அந்த காவல்துறையினுடைய அமைச்சரும் நீங்க தான். உங்க கையில தான் காவல்துறையே இருக்கு. இதை போய் சொல்லிக்கிட்டா தெரியணும்.